ஸோ இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே கால் வைக்கிறாரா வெற்றிமாறன்? தனுஷ் என்ஓசி கேட்டது சரியா தவறா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் விசஸ் எஸ்டிஆரா அல்லது தனுஷ் வித் எஸ்டிஆரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வெற்றிமாறன்ட்ட எல்லாரும் கேட்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று வாடிவாசல் அப்டேட் கொடுங்க, இன்னொன்று வடசென்னை டூ அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி காலங்காலமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். ஒரு பக்கம் வாடிவாசல் பற்றி ஒரு அப்டேட் வரும், திடீர்னு அது போஸ்ட்போன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காசிப் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடசென்னை குறித்தும் ஒரு காசிப் வந்துட்டே இருக்கும். அண்மையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து குபேரா ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் சொல்லிட்டார் அடுத்த வருஷம் வடசென்னை டூ வருது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் வந்து சிம்பு அவர்களை வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஷூட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தார். அது வடசென்னை டூ அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட தரப்பு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு பக்கம் தனுஷ் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டாரு வடசென்னை டூ அடுத்த வருஷம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு வடசென்னை டூ மாதிரியான ஒரு படப்பிடிப்பை ஏற்படுத்துறாருங்கிற மாதிரியான பேச்சு முடிச்சுல. ஸோ இந்த காசிப்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் வெற்றிமாறன். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, இப்போ எதுக்கு இந்த வீடியோ வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நம்ம வந்து லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லி ஒன்று பேசுகிறோம்ல. ஸோ இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே கால் வைக்கிறாரா வெற்றிமாறன்? அதுக்கப்புறமா தனுஷ் என்ஓசி கேட்டது சரியா தவறா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் விசஸ் எஸ்டிஆரா அல்லது தனுஷ் வித் எஸ்டிஆரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல தூங்கி எந்திரிச்சோனையே நம்ம வெற்றிமாறன் அவர்களோட வீடியோ தான். அவரே சொல்லியிருந்தாரு, நான் பொதுவாக அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட மாட்டேன், எனக்கு இதில் வந்து விருப்பம் கிடையாது, ஆனால் இந்த நேரத்தில் நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தார்ல. அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எழுந்த கேள்விகளும் சந்தேகங்களும் அது குறித்து நம்ம அந்த தரப்பு அதான் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்டெல்லாம் பேசினது மூலமாக அவங்க சொன்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் முதல்ல சொல்ல போகிறேன். முதல்ல வெற்றிமாறனையே இந்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இது வடசென்னை டூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சொல்ல போனால் எஸ்டிஆரோட கெட்டப்ஸுமே அப்படி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே யூடியூப்பில் உட்காந்து பேசக்கூடிய பல பேர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சினிமா சார்ந்து பேசுகிறவங்க கூட பரவாயில்ல, சினிமானா என்னன்னே தெரியாத நிறைய பேர்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா தான் இங்கே ஷாக்கிங்கே மாறுது. ஏன்னா சினிமா தெரிஞ்சவங்க கிராஃப்டாக யோசிப்பாங்க. இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு சேனல் வேலை பார்க்குறோம், இப்போ 4 மணிக்கு வந்து அந்த படத்தோட டீமை இன்டர்வியூ பண்ணோம், இல்லை அந்த படத்தில் இருக்கவங்களை எங்கேயாவது மீட் பண்ணிவிடும். அது சினிமாவுக்குள்ளே ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள அதாவது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள கண்டிப்பாக அடுத்த நாளே அடுத்த ஈவெண்ட்லேயே சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அப்படின்ற பட்சத்தில் சினிமாவில் இருக்கக்கூடிய யாருமே இப்படி பேச மாட்டாங்க. ஆனால் சினிமாவில் இல்லாத நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பொருளில் சுற்றக்கூடிய பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து வாயில் வர்றதெல்லாம் அடிச்சு விடுவாங்க, வடையை சுடுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் சுட்ட வடைகள் அது வெற்றிமாறனுக்கு போய் சேர்ந்துருக்கு. வெற்றிமாறன் மட்டும் கிடையாது, சிம்புக்கிட்டே இது போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, சார் இது மாதிரி வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், வெப்சைட்டில் நிறைய பார்க்குறேன், இது மாதிரி என்னால் வந்து உங்களுக்கும் தனுஷ்க்கும் நடுவில் எதுவும் பிரச்சனையாமே, அப்படி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்லி சிம்பு வந்து நேரில் போயிருக்காரு. நேரில் போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் என்னால் உங்களுக்கும் தனுஷ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம், உங்களுக்கு எது ஓகேவாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், நான் அதில் எதில் வேணால் நடிக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த அளவு ரீச் கொடுக்குற அளவு நிறைய பேர் வந்து காசிப்ஸையும் வடையும் அள்ளி வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அவங்க சொன்ன விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வடசென்னை டூ எடுக்க போகிறேன், கலைப்புலி தானு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, அந்த ப்ரெஷரால் வந்து நான் வடசென்னை டூ எடுக்க போகிறேன், இதை தனுஷ்லாம் எனக்கு மேட்டர் கிடையாதுங்கிற மாதிரி வெற்றிமாறன் ஒரு முடிவு எடுத்ததாகவும், தனுஷோட ஆட்டிடியூட் சரியில்லாமல் தனுஷ் உடனே ஒரு 20 கோடி கேட்டு என்ஓசி கேட்டு ஒரு வழக்கு தொடுத்தோம், இப்படிலாம் ஒரு பல காசிப்ஸை பேசினாங்க. பட் டு பி ஃப்ரேங்க், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வெற்றிமாறனும் சொல்லிட்டாரு, அதை தாண்டி நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வாடிவாசல், முதல்ல வாடிவாசல் போய்டும். வாடிவாசல் வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி வாடிவாசல் முன்னாடி எழுதின கதையும் முன்னாடி அதுக்கு தயாரிக்கக்கூடிய விதமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க மேன் பவராக இருந்தது. ஆனால் இப்போது அதில் இந்த மாடை அடக்கிறது, அப்புறம் மாடுகள் கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணணுன்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷனே அதுக்கு வந்து பல கோடிகள் செலவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு கலைப்புலி தானும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற பட்சத்தில், சரி இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ செலவாகுது, ஏஐக்கு இவ்வளோ செலவாகுது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி கதையை மாற்றிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கதையை மாற்றுறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அந்த காலத்துக்கு நடுவே கலைப்புலி தானுக்கு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் கமிட் பண்ணுற படம் தான் இந்த சிம்பு வச்சுக்கக்கூடிய இந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ இந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வர்றதுனால இந்த வாடிவாசல் கதைகள் எழுதுறது லேட்டாகவும், இந்த ஏஐ டெக்னாலஜியோ நிறையா கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு நேரம் ஆகுன்றதுனால வாடிவாசல் நிறுத்தி வைக்கப்பட்டு தான் இருக்குது. அதாவது போஸ்ட்போன் தான் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் போஸ்ட்போன். அதை உடனே வந்து நின்றுச்சா அது அவ்வளோதான் அப்படிங்கிற, அதாவது வந்து கைவிடப்படலை, அபாண்டன்ட்டில் கிடையாது, அது போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்கு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது வடசென்னை டூவா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது வெற்றிமாறனோட தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வடசென்னை டூ மாதிரியான பேசிஸில் எடுக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அதாவது எப்படி ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கதையை தனியாக எடுப்போம்ல, அது மாதிரி நான் வந்து சிம்பு வந்து எப்படி இந்த டீமில் சேர்ந்தாருங்கிற மாதிரி சிம்புவோட படத்தை தனியாக எடுக்கலாம், இல்லையா சிம்புங்க சேர்ந்ததுக்கப்புறம் என்னமா பண்ணாருங்கிற மாதிரி எடுக்கலாம். அந்த 2 விஷயத்தில் ஸ்டாண்ட் அலோன் பண்ணால்
நான் உங்ககிட்ட காப்பிரைட்ஸ் கேட்கவோ எதுவும் தேவை கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் வடச்சென்னை சார்ந்து ராஜன் வகைராவை பண்ணால் அதுக்கு நான் காப்பிரைட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் தனுஷ் சொல்லியிருக்கார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ பண்ணுங்க அப்படின்றார். அப்போ இது வடச்சென்னை 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அன்புவின் எழுச்சி. அது எப்படி சொல்கிறது, நம்ம நிறைய டேரக்டர் பார்த்துருப்போம், அது ரொம்ப நான் சிங்காக ஒரு லாஜிக்கே இல்லாமல் இப்போ அது அப்படிங்கிற மாதிரியான டேரக்டர் பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் நம்ம வெற்றிமாறனை பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்க முடியும்? வெற்றிமாறன் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அன்புவின் எழுச்சின்னு போட்டுட்டு அன்புன்ற மாதிரியான ஒரு முடிவை கொடுத்துட்டு இங்கே எப்படி வந்து அன்புக்கு வேலை சிம்புவை சேர்ப்பார்? முதல்ல அந்த ஒரு பேசிக் சென்ஸே எல்லாம் நிறைய பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சினிமா அறிவு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதே என்னென்னா, இது வந்து அன்புவின் எழுச்சி, அது வந்து கண்டிப்பாக தனுஷ் தான், இது அது சார்ந்த அது ரிலேட்டடான ஒரு படம் தான் அப்படின்றார். அப்போ இது வடச்சென்னை 2 கிடையாது. ஸோ சிம்பு வந்து அன்பு கிடையாது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன், சிம்பு விசஸ் தனுஷா இல்லை சிம்பு வித் தனுஷா, யூனிவர்சிட்டிக்குள் கால் வைக்கிறாரா வெற்றிமாறன் அப்படின்னு. இது ரெண்டுக்கும் ஒரே பாயிண்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல வெற்றிமாறன் சொல்லியிருக்காருல, நான் வந்து ஸ்டாண்டலோன் ஃபிலிம் பண்ணலாம், அப்படி இல்லைனா வடச்சென்னை சார்ந்து ஒரு படம் பண்ணலாம், அந்த டீமோட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பண்ணாலும் சரி, இல்லைனா அந்த டீமோட சார்ந்து ஒரு படம் பண்ணாலும் சரி, வடச்சென்னையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் எஸ்டிஆரோட கேரக்டர். அப்படின்ற பட்சத்தில் படத்தில் எஸ்டிஆர் விசஸ் தனுஷுங்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் படம் அப்படிங்கிறது சிம்புவும் தனுஷும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் யூனிவர்சிட்டிக்குள் கால் வைக்கிறாரா, நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் வந்து விக்ரம் படம் எடுத்தோன்னா அதில் கொண்டாந்து கைதியை இணைச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் லியோ எடுக்கிறப்ப லியோ அதுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது ஒரு யூனிவர்ஸ்னு பேசணும். அதுக்கு நெல்சன் வந்தார். நெல்சன் வந்துட்டு இப்போ ஜெயிலர் 2 பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மோகன்லால், டைகர் ஷெரீஃப் இவங்கெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். அதே மாதிரி வெற்றிமாறனும் வடச்சென்னை மூலமாக இப்போ சிம்பு உள்ளே கொண்டு வரது மூலமாக வடச்சென்னை டீமுக்கும் சிம்புவுக்கும் ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபேஸ் ஆஃபோ இல்லைனா அந்த கதை காலத்தில் ஒரு ஷேரிங்கோ கொடுக்குற மூலமாக சிம்பு வித் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா தனுஷ் வித் சிம்பு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் தவிர இங்கே விசஸ்ன்றதே கிடையாது. அப்போ யூனிவர்சிட்டிக்குள் கால் வைக்கிறார் வெற்றிமாறன், அதே நேரம் இவங்க 2 பேரும் நடிக்க வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு 99% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒரு படத்துக்கு அப்புறமா கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே படத்தில் இணைஞ்சு நடிக்கலாம். அவங்க எப்போ நடிப்பாங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு நிறையா வந்தது. அதாவது அடுத்து ஒரு கதை ரெடியாக இருக்குது, அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸ் பேசினது பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இவங்க 2 பேரும் நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் ஏற்பட்டது. அதாவது அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு கதைக்களம் ரெடி பண்ணி 2 பேரும் நடிக்க வைக்கிற நிறைய முயற்சிகள் ஏற்பட்டது. அது ஏனோ அது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சினிமாவுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும், யாருக்கு என்ன ரோல், யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்ங்கிற மாதிரி இது மாதிரியான நிறைய விஷயங்களால் அந்த மாதிரியான படங்கள் கைகூடலை அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இந்த பக்கம் வந்து தளபதி, அதுக்கப்புறமா ரஜினி கமல் அப்படின்ற பட்சத்தில் சிம்பு விசஸ் தனுஷ் இவங்க 2 பேருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய டேரக்டர்ஸோட பிளானாக இருந்தது. ஆனால் அது எவ்வளோ பேருக்கு கை கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு விதத்தில் வெற்றிமாறன் அதை செஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு வெற்றிமாறனோட படத்தில் நல்லா ரத்தம் தெரிக்கிற ஒரு படத்தில் ஒரு பக்கம் தனுஷும் ஒரு பக்கம் சிம்பு மோதிக்கிட்டே அப்படி இருக்கும், இல்லை அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே ஆக சிறந்த ஒரு விஷயம் தான். தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு வெற்றிமாறன்ட்ட, சார் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா NOC கொடுக்குற பற்றி கவலையும் படலாம், நான் என் டீம் கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு என்ன மாதிரியான படம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள், ஸ்டாண்ட் அலோன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள், இல்லை வடச்சென்னை டீமோட பண்ணுற மாதிரி தான் சொல்லுங்கள், நான் என் டீம் சொல்லி NOC ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் எஸ்டிஆர் கூட படம் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு புதுவித அனுபவமாக இருக்கும், அதே நேரம் எஸ்டிஆருக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தோட வெளியில் வரும், நான் ரொம்ப நம்புகிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ வெற்றிமாறன் வீடியோ வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் உட்காந்து யாரும் சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்கன்னா என்னையை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீயே அதை தானடா பேசுகிறேன்னு கேட்கலாம், பட் நான் அதை பேசல, வெற்றிமாறன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் அதுக்கு பின்னாடி ஒரு டீட்டெயிலிங் கொடுக்குறாரு. எனக்கும் தனுஷுக்குமான உறவு வந்து நாட் ஓன்லி அசூரன், அதுக்கப்புறமா இந்த பக்கம் வடச்சென்னையில் கிடையாது, எங்களுக்கான நட்புங்கிறது முன்னாடியிலேருந்தே இருக்குது. நான் ஏடியா ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கும் தனுஷுக்குமான அந்த நட்பு இருக்குது. இது சாதாரணமாக ஒரு படத்தால் ஒரு NOCயில் பிரிய போகிற நட்பு கிடையாதுங்கிறத சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் அவர் ரீசெண்டாக ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்கப்போ ஒரு படத்தோட அட்வான்ஸை வாங்கி தான் வெற்றிமாறன் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்த டைமில் கூட தனுஷ் ஃபோன் பண்ணி அந்த ப்ரொடியூசர்கிட்ட வெற்றிமாறன் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னதாக வெற்றிமாறனே அதில் பதிவு பண்ணியிருக்காருல்ல. ஸோ இதிலே நம்ம யோசிச்சு பார்த்துக்குவோம். அதே நேரம் தனுஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், இந்த உலகத்தில் நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்க அப்படின்றப்போ வெற்றிமாறனை ரொம்ப நம்புவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, எதையுமே நம்பாமல் என்னை ஒரு ஹீரோவாக படம் எடுத்தார் பொல்லாதவன்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ வந்து நான் வெற்றிமாறனை கண்ணை மூடி நம்புவேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் வெற்றிமாறன் சொன்னார், நான் கண்ணை மூடி நம்பக்கூடிய ஒரு பர்சன், நான் சொல்கிறப்ப கதையை கேட்காம நடிக்க வரேன்னு சொல்கிற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெற்றிமாறன் சொல்லியிருப்பார். இப்படியே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு நம்ம யார் உட்காந்து பேசினாலும், நிறைய சினிமா தெரியாத ஆட்கள் பேசினாலும் பிரிய போகிறதோ உடைய போகிறதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கா. அதே நேரம் சிம்புவும் ஒரு பக்கம் நம்ம அவரை வந்து எஸ்டிஆரோட கம்பேக்கை வந்து வேறு விதங்களில் பார்த்துட்டு இருக்கோம். அண்மையில் வந்து தக்லீஃப் வேறு மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் பரிணாமங்களாக இருந்தாலும்
வெற்றிமாறன் படத்தில் நடிக்கும்போது எஸ்டிஆர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு. நம்ம ராம் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கடைசியாக என் நண்பனும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டைட்டில் வீடியோன்ற மாதிரியாக கொண்டு வந்து விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, கடைசியாக எங்கள் தலைவன் வெற்றிமாறனே இப்படி ஒரு வீடியோ போட வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று தான். ரீசெண்டாக எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பேசி, யூடியூபர்ஸ் ஏதாவது ஒன்று பேசி ஒரு பிரச்சனை ஆயிரும், உடனே ஒரு மன்னிப்பு வீடியோ போடுவாங்க. ஒரு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் ஏன் அதை பண்ணேன் தெரியுமா, அதை நான் அந்த ஆஸ்பெக்டில் பண்ணலன்ற மாதிரி பண்ணுவாங்க. என் தலைவனே கொண்டாந்து அந்த மாதிரி இடத்துல விட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, யூடியூப்பில் தம்ப்நெயிலும் டைட்டிலும் போட்டு கண்ட வதந்திகளையும் பரப்பலாம். ஆனால் அது வெறும் வதந்திகள் தான் அப்படிங்கிறத வெற்றிமாறன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் இது வெறும் காசிப் தான். பட் இந்த காசிப்பை தாண்டி தனுஷும் சிம்புவும் நடிக்க போகிறது உறுதி. அவங்களோட ஃபேஸ் ஆஃப், அவங்க 2 பேரும் ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.